ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா ஸ்வீட் பிஸ்கெட் ஒன்று இது 1/4 கப்பு தண்ணியில் 1/2 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா சர்க்கரை கரையணும். 1/4 கப்பு வெண்ணெயோ இல்லை எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு நல்லா 2 கப்புக்கு மாவு, மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, அது உங்கள் விருப்பம், போட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. இது கொஞ்சம் ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கினா கொஞ்சம் சப்பாத்தியோட கனமாக இருக்கட்டும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மோல்டு இருந்தால் மோல்டு, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் மூடி அது மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கூட வச்சு நீங்கள் இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்றது காட்டுறேன். இது மாதிரி எண்ணெய் தடவின ஒரு பிளேட்டில் மோல்டு பண்ணி நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்கெட்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்டில் ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணி வச்சுருக்கு, அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் இது ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம பிஸ்கெட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்ச அந்த பிளேட்டை இதில் வச்சிடலாம். 15 to 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா செவந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு இந்த மாதிரி நல்லா செவந்து போயிருக்கு. நல்லாயிருக்கு. பட்டர் பிஸ்கெட் நம்ம வாங்கல, அதே மாதிரி சூப்பராக இருக்குது. 20 மினிட்ஸ் ஆச்சுங்க இது ரெடி ஆகிறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எண்ணெய் ஆயிலில் டிப் பண்ணி எடுக்கிறவங்க ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஆயிலில் டிப் பண்ணுறதோட இது மாதிரி பேக் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாவும் இருக்குது, ஆரோக்கியமும் கூட. டேஸ்ட் ஒன்றும் நல்லாவே இருக்குது, அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நீங்கள் செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு. Thank you.